வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரசன் காயத்ரி அவங்கள பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குதுங்க. நேற்று அவங்கள பற்றி பேசுகிற அவங்க வீடியோ மட்டும் பார்த்தேன். அதாவது கணவன் ஒரு வீடியோ, மனைவி வீடியோ. எப்படி இப்போ ஒரு இடத்த வாங்கினா சொத்தை பிரிப்பாங்க, அதேமாரி இவங்க யூடியூப்பில் இருக்கிற 3 சேனலில் ஒரு சேனல் சொத்து பிரிச்சுட்டாங்க. அந்த சொத்தை பிரித்து நம்ம காயத்ரி அம்மையார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது மெயினான சேனலு, 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலு. அதை நீ வீடியோ போடு, நீ வீடியோ போட்டால் தான் மக்கள் பார்த்து நம்புவாங்க, ரசிப்பாங்க. நான் இதில் வீடியோ போடுறேன், நீ அதில் வீடியோ போடு, மாற்றி மாற்றி. இவங்களுக்கு கண்டென்ட்டே இதுதான். கணவன் ஒரு வீடியோ, மனைவி வீடியோ. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாள் நம்ம இளவரசன் மருந்து குடிச்சிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா 2 பேர் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. இப்படி போட்டால் நம்மளுக்கு வியூஸ் வராது. நாம் ட்ராமா போட்டால் தான் நம்மளுக்கு வியூஸ் வரும். நான் உன்னை திட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், நீ என்னை திட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடு, அப்போ தான் மக்கள் பார்த்து ரசிப்பாங்க. இந்த அம்மா உட்காந்துட்டு இந்த ஆள் மருந்து குடிக்கிறத பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 20 நாளாக. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடிக்காரமா இவங்க வீட்டுக்கு போங்க, அந்த மருந்தை நீங்களும் வாங்கி குடிங்க. அப்போ தான் அந்த அம்மா வீடியோ நிறுத்த மாட்டேங்குது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆள் திருந்தோன்னா ஒன்றா மருந்து குடிங்க, தாராளமாக திருந்தலை. அதை விட்டு போட்டு இன்றைக்கி மருந்து குடிக்கலைங்க, நாளைக்கு மருந்து குடிப்பாருங்க. இன்றைக்கி மருந்து குடிக்கலைங்க, இன்றைக்கி மருந்து குடிக்க வரலைங்க. இவர் எப்போ தான் திருந்துவார்? எப்போவுமே திருந்த மாட்டார். இவர் வலைதளத்தில் உட்காந்துட்டு இவங்க 2 பேருக்கு என்ன வேலை தெரியுங்களா? ட்ராமா போடுறத வேலை. அப்புறம் நம்ம இளவரசர் காலையில் கடுமையாக உழைக்கிறாரு. என்ன உழைக்கிறாருன்னா, குடல் கடையில் விற்பாங்க தெரியுங்களா, குடல். அந்த குடல் வறுக்கிறாராமா. காலையில் குடல் வறுத்துங்க, ஒரே புகமூட்டமாகி போயிடுச்சுங்க. அப்புறம் பருப்பு செஞ்சுங்க. இதுதான் இவர் உழைப்பு. காலையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது. அதையும் ஒரு வீடியோ போட்டு வைக்கிறாரு. அப்புறம் பார்த்தா, நீ இங்கே நான்லாம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு இருக்க மாட்டேன். இவருக்கு இப்போ தான் ரோசம் வந்துருக்குது. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி நம்ம காயத்ரி அம்மையார் இவரை அடிச்சிருப்பார். அப்போல்லாம் இவருக்கு ரோசம் மல்லி ஏட்டுக்குது. பூரா ட்ராமா தான் சொல்லி வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஸ்கிரிப்டு ஒரு நாளுக்கு முன்னாடி உருவாக்கிடுவாங்க. இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி ஆக்ட் பண்ணால் தான் மக்கள் நம்மளை நம்புவாங்க. நம்மளுக்கு எப்படி வீடியோ போட்டாலுமே மக்கள் பார்த்து ரசிப்பாங்க. ஏன்னா மக்கள் தான் நம்ம எந்த வீடியோ போல் பார்த்து ரசிக்கிற ஏமாறுற ஆளுங்களாச்சே. அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேலை? நாம் இந்த மாதம் எந்த அளவுக்கு வருமானம் ஈட்டணுமோ அந்தளவுக்கு வருமானம் ஈட்டிடலாம். போன மாதம் பூரா ட்ராமா போட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. மானம் மரியாதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஏன் கவலை இல்லைன்னா, நம்மளுக்கு தேவை பணம். பணத்துக்காக எந்த லெவலுக்கு போய் எந்த ட்ராமா போட்டுமே நாம் நடிக்கலாம், நாம் சம்பாதிக்கலாம். அதுதான் இவங்களோட எண்ணம். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பல ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, எந்தெந்த மாதிரி வீடியோ போடுறாங்க பாருங்கள். ஆனால் இவங்கள மாதிரி கேவலமான வீடியோ எந்த யூடியூப்லையும் இருக்காது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு தேவை பணம், மான மரியாதை அதெல்லாம் கிடையாது. அப்புறம் காயத்ரி அம்மையார் ஒரு வீடியோ போடுறாங்க, வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. அவர் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே முருங்கை மரம் ஏறிடுச்சுங்க. அவர் இப்போ மட்டும் வேதாளம் கிடையாது, எப்போவுமே வேதாளம் தான். கணவன் மனைவி உட்காந்துட்டு நல்ல ஸ்கிரிப்ட் உருவாக்குவாங்க. நீங்கள் என்னை திட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, நானும் உங்களை திட்டுற மாதிரி வீடியோ போடுறேன். மொத்தத்தில் பார்க்குற சப்ஸ்கிரைபர் என்றைக்குமே முட்டாளுங்க தான். ஆனால் அவங்க என்றைக்குமே நாம் எந்த வீடியோ போட்டாலும் நம்புவாங்க. நாம் எப்பவும் போல் 2 பேரும் போய் யூடியூப் முன்னாடி போய் பேசலாம். எங்களை மாதிரி சிறந்த கணவன் மனைவி யாரும் இருக்க முடியாது. எங்களை மாதிரி ரியாலிட்டி சேனல் யாரும் இருக்க முடியாது அப்படின்ட்டு கதை விடுவாங்க. அப்புறம் வாழ்க்கை வரலாறுங்கிற பேரில் கடுமையாக உழைச்சா தான் வாழ்க்கை வரலாறு போடுவாங்க. எந்த வேலை வெட்டிக்கும் உழைக்காமல் வாழ்க்கை வரலாறு போட்டது நம்ம இளவரசராக தான் இருக்கணும். இளவரசர் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே திருந்த மாட்டார். அப்பப்போ கருத்து நியாயமெல்லாம் பேசுவார் அடுத்தவங்கள பற்றி. ஆனால் அவர் இன்னொரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறாரு. ஆனால் அது எந்த இடத்துலையுமே இளவரசர் பேசலை. நான் உண்மைத்தாங்க பேசுகிறேன், உண்மை பொய்யே பேசினதில்லை. இவரை மாதிரி ஒரு அர்ச்சனை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாமே உண்மை பேசுகிறாரு. ஒரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் இவர் எந்த இடத்துலையுமே அதை பற்றி வாயை திறக்கலையே. ஏன் திறக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. திறந்தா நம்ம பேசுனதெல்லாம் பொய்ன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடு. மொத்தத்தில் சப்ஸ்கிரைபரு கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா. இவங்க போடுறது பூரா ட்ராமா தான். ஆனால் அதை இன்றைக்கி பார்த்து ரசித்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் வருமானத்தை கொடுக்குறீங்க, ஒன்றும் தப்பில்லை. அதே நல்ல நல்ல வீடியோக்கு போய் வருமானத்தை கொடுங்க. பல சேனல் இருக்குதுங்க. சங்கவி தினேஷ்னு ஒரு சேனல் இருக்குதுங்க, நல்ல நல்ல வீடியோ போடுறாங்க. அவங்க கணவர் அயராத உழைப்பாரி,
கண்டக்டர் வேலைன்னா சாதாரணப்பட்ட வேலையெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படணும். நீங்கள் பஸ்ஸில் ஏறி போய் ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலைனாலுமே செக்கிங் வந்து அவர் மேலே தான் ஃபைன் போடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பாளி. அப்புறம் சங்கீதா நாகராஜ், இந்தியா குட்டி இவங்க சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஆமாம், நம்ம இளவரசன் காயத்ரியோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பூரா சண்டை வீடியோவாக தான் இருக்குது, சமையல் வீடியோவாக தான் இருக்குது, குழந்தை காட்டி வீடியோ போட்டது. இதுதான் இவங்க உழைப்பு. மூலதனமே இதுதான். ஒரு உழைப்புங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாத ஆள்னா நம்ம இளவரசர் சொல்லுவா. அப்புறம் கேட்டால் இளவரசர் என்னை பேசுகிறீங்க, நான் எப்போல்லாம் எந்த அளவுக்கு உழைக்கிறேன்னு தெரியுங்களா? எனக்கு யூடியூப்பில் சம்பளம் தருது, யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிற முதல் ஆள் நான் இவர் தான். எனக்கு பிஸ்னஸ்ன்னு சொல்லிவிட்டு எதை சொல்கிறாருன்னா யூடியூப்பு. யாராச்சும் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பிஸ்னஸ்னால் எல்லாமே ஒரு மளிகை கடை, ஒரு காய்கறி கடை, அப்புறம் ஒரு பேக்கரி, ஹோட்டல் சொல்லுவாங்க. இவருக்கு பிஸ்னஸ்னால் இது யூடியூப்பு. அந்த அளவுக்கு தான் இவருக்கு நாலேஜ் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க போடுறது பூரா ட்ராமா தான். நல்லா வியூஸ் போலினா என்ன பண்ணுவாங்கன்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு 2 பேரும் கடுமையாக கெட்ட வார்த்தைகள் வீசி திட்டி வீடியோ போடுவாங்க. அது லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். அது இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்தில் இவங்க மாறி மாறி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் சண்டை பிடிக்கிறது கம்மி பண்ணியிருப்பாங்க. அவர் மறுபடியும் வந்து நாளைக்கு இவர் அவங்க மாமியார் வீட்டுக்கு போவாராட்டுக்குது, மருந்து குடிப்பார், அதை பற்றி ஒரு வீடியோ போடுவாங்க. அப்போ மருந்து குடிக்காமல் ஒரு வீடியோ போடுவாங்க. இவர் திருந்தினா என்ன பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்கேயுமே வேலைக்கு போகிறதில்ல, வேலைவாட்டிக்கு போகிறதில்ல. இவர் திருந்தினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீடியோ தான் போடுவார். அதான் பிரயோஜனம்.